ஒரு ஃபேஸ்ல டீ ஜோன் எதை தெரியுமா சொல்லுவோம்? இது இது ஓகே. அண்ட் இந்த சைட்ஸுமே வரும், அதாவது கண்ணுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் தான் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ். இந்த ஹை பாயிண்ட்ஸை தான் நம்ம ஹைலைட் பண்ண போறோம். நார்மலாவே நம்ம ஃபேஸ் பார்த்தோம் வைங்க, இங்க ஒரு கலர் இருக்கும், இங்க ஒரு கலர் இருக்கும், இங்க ஒரு கலர் இருக்கும், கரெக்டா? அண்ட் இங்க இருக்கிற கலர் தான் நம்ம மூக்கு மேல இருக்கிற கலர் தான் நம்மள பிரைட்டா காட்டுது, கரெக்டா? சோ உங்க மேக்கப்மே அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கணும். ஓகே, ஒருத்தங்கள பிரைட்டா காட்டணும்ன்றனால அவங்க ஸ்கின் டோனை விட 4 ஷேடு 5 ஷேடு லைட்டர் ஃபவுண்டேஷன் எடுக்க கூடாது. ஃபவுண்டேஷன் எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்ல தான் எடுக்கணும். இந்த டீ ஜோன் ஹைலைட்டிங் இருக்கு பாருங்க, அத வந்து நீங்க லைட்டர் ஷேட் எடுத்து போடும்போது என்ன ஆகும்? ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா பிரைட்டரா தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களோட வேனிட்டியில் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா Forever 52 அப்படின்ற பிராண்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற பிராண்ட். 1500 to 1600 தான் வரும். ஸோ ஃபேர் ஸ்கின் டோனுக்கு இதில் ஷேட் ஃபட்ஜ் நீங்கள் வாங்கிக்கலாம், அண்ட் மீடியம் ஸ்கின் டோனுக்கு பீக்கன் வாங்கிக்கலாம், அண்ட் மீடியம் டீப் ஸ்கின் டோனுக்கு ப்ரௌனி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து அதை விட கொஞ்சம் ஹையர் அண்ட் பிராண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஹுடா பியூட்டி ரொம்பவே நல்ல பிராண்ட். இதோட ஃபவுண்டேஷன்ஸும் சூப்பராக இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனுக்கு யூ கேன் கோ ஃபார் டோஸ்டட் கோகனட், அண்ட் மீடியம் ஸ்கின் டோனுக்கு ப்ரௌன் சுகர், அண்ட் டீப் ஸ்கின் டோனுக்கு நட்மெக். அடுத்ததா கொஞ்சம் லக்ஸூரியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா there is this wonderful brand called Charlotte Tilbury. ஸோ இந்த Charlotte Tilburyல வந்துட்டு 3 ஷேட் நம்பர் நான் சொல்கிறேன். நம்பர் 7, நம்பர் 9, நம்பர் 11. அதாவது என்ன கேட்டகரியில் வரும்னா ஃபேர், மீடியம், மீடியம் டீப். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன கேட்டகரிஸில் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 பிராண்ட்ஸுமே பக்காவாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவரேஜும் சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங் மேக்கப் இருக்கும். தேங்க்யூ. இப்போ ஒரு கிரீனே நீங்க எடுத்தீங்கன்னா கிரீன்லயே எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாருங்க. பர்பிள்ல வேரியேஷன், ரெட்ல, ஆரஞ்சுல, ப்ளூ, அண்ட் இந்த சைடுல என்ன இருக்கு? ஷிம்மர்ஸ் இருக்கு நிறைய. அண்ட் இங்க வந்துட்டு நியூட்ரல்ஸ்லயே பாருங்க எவ்வளவு ஷேட்ஸ் இருக்கு, பிளாக் எல்லாமே இருக்கு. சோ ஒரு இனிஷியல் டேல இந்த ஒரு ஐஷேடோ பாலெட் இருந்தாலே போதும், வேணுங்கிற அத்தனை கலர்ஸுமே இருக்கு. ஓகேவா? இதை வச்சு நீங்க ஈஸியா வேலை செஞ்சிடலாம். அண்ட் இதோட ரேட்டும் நான் எவ்வளவு சொன்னேன்? 1450 தான். அது போக மேக்கப் ரெவல்யூஷன்ல இது வந்து ஷிம்மர்ஸுக்குன்னே இருக்கிற ஒரு பேலட், நல்ல ஒரு ஃபாயில். இதுல இருக்கிற ஃபாயில்ஸை பாருங்க, பிக்மெண்ட் நான் காட்டுறேன் ஸ்வாட்ச் பண்ணி, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இன்டென்சிட்டியும் இருக்கு பாருங்க, போட்டா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுதுங்களா? சோ இந்த ஒரு பேலட்ல நல்ல மேட் ஷேடோஸ் இருக்கு. இந்த பேலட்ல என்ன இருக்கு? நல்ல ஷிம்மர்ஸ் இருக்கு. இது ஒரு 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது 2 இருந்தாலே போதும், சூப்பரா நீங்க பண்ணலாம். இதுவே அடிஷனல் தான். என்ன கேட்டா இது ஒன்னே போதும் தான் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா இது வேற வாங்கி. என்னதான் பணக்காரனா இருந்தாலும் வெளியே போட்டோ ஷூட் பண்ண போனா சூரிய வெளிச்சத்துல நின்னா வேர்க்கும், கரெக்டா? வேர்த்தா உங்களோட ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னா என்ன? வேர்த்தாலும் மேக்கப் ஓரளவுக்கு மூவ் ஆகாம இருக்கும். அதுவும் எப்போ நீங்க வந்துட்டு இப்படி டேப் பண்ணி எடுக்கும் போது, நம்ம பாட்டுக்கு தேய்ச்சோம்னா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அந்த வேர்வை எங்க இருந்து வருது? ஸ்கின்னுக்குள்ள இருந்து வருது. ஆயில் எங்க இருந்து வருது? ஸ்கின்னுக்குள்ள இருந்து வருது. உள்ள இருந்து வரும்போது அது என்ன பண்ணும்? மேக்கப்பை கிழிச்சிட்டு தான் வெளியே வரும். ஓகே, செக்ரீட் ஆகி வர விஷயத்த கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா? ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளாட்டிங் ஷீட்ஸ் கொடுங்க. ஸ்வெட்டுக்கு இந்த ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? நார்மல் டிஷ்யூஸை விட ஃபேஷியல் டிஷ்யூஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க, அது இன்னுமே சாஃப்டரா இருக்கும். ஸோ அதை வச்சு எடுக்கும்போது நல்லா ஸ்வெட் மட்டும்தான் அப்சர்வ் ஆகும், மேக்கப் எதுவும் ஆகாது, ரஃபா இருக்காது. நார்மல் நம்ம கை துடைக்கிற டிஷ்யூ மாதிரி இருக்காது, ஃபேஷியல் டிஷ்யூஸா இருக்கும். ஒரு ஜெல் லைனர் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு க்ரீம் ப்ராடக்ட் இல்லையா? க்ரீம் ப்ராடக்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிக்கோங்க. ஃபிளாட் பண்ணிட்டு உங்க ப்ரஷ்ல நீங்க எடுத்தீங்கன்னா தான் எல்லா இடத்துலயும் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல சங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் தப்பே கிடையாது, உங்க கையிலேயே பண்ணலாம். கை நல்லா சானிடைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கையில இங்க மேல பண்ணுங்க, தப்பே கிடையாது. கை அசிங்கமாகுதே இப்படியே நான் எங்க வெளியே போவேன்லாம் யோசிக்காதீங்க. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட், ஓகேவா? நம்ம கையில இது இருக்கலாம், தப்பு கிடையாது. இதுதான் நம்மளுக்கு சோரே போடும், கரெக்டா? நான் இதை கிளீன் கூட பண்ண மாட்டேன். இப்போ நீங்க பாக்குறீங்களா மேக்கப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இங்க இருக்கும், கையில வந்துட்டு இது இருக்கும். நான் அதை அழிக்கவே மாட்டேன். இதோட மால் போவேன், எங்க வேணாலும் போவேன். ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் வேலை செய்யறாங்க, மெக்கானிக்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க நெகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு இருக்கும். அவங்க என்னதான் தேய்ச்சாலும் அது போகாது. பாவம், அவங்க அதோட தான் சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் தேர் பார்ட் ஆஃப் ஜாப், திஸ் இஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஜாப். ஸோ எம்ப்ரேஸ் இட், பி ப்ரவுட் டு பி அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏன்னா நிறைய பேரு மேக்கப் ஆர்டிஸ்டான்னு நம்மள வந்து கீழே தான் பாக்குறாங்க.
அப்படி கிடையாது. இதுதான் என் வேலை, எனக்கு இதுதான் சோறு போடுது. நம்மளே வந்து இதை வந்து ஐயோ அப்படின்னு பார்த்தா நல்லாவா இருக்கும்? இல்ல இல்லையா? அதனால அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. இதுதான் உங்க அடையாளம்.